இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறை பக்கத்தில் வீரப்பூர் கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள படுகளம்ங்கிற ஏரியாவில் படுகளம் நிகழ்வு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேர் வந்து படுகளம் ஆகியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த விழாவின்படி இவங்க இறந்ததாக கருதப்படுவாங்க. சிறுமணி நேரங்களுக்கு இவங்களை எழுப்புறது பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண்ணு வந்து தீர்த்தம் தெளித்து எழுப்பி உயிர் தர்றதா ஒரு ஐதீகம் இந்த விழா நடத்துகிறாங்க தலைமுறையாக. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க இது என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு? படுகளம்ங்க. சரிங்க. இது வந்துங்க 101, 107, 115 இந்த மாதிரி உழுவுங்க, ஒத்தப்படையில் உழுவுங்க. இதில் வந்துங்க ஒரு கன்னி பொண்ணுங்க இந்த கூட்டத்தில் வந்துங்க, இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் ஏதோ ஒரு கன்னி பொண்ணு வருங்க. அந்த கன்னி பொண்ணு வந்துங்க இங்கேருந்து தீர்த்த கலசத்தை அந்த கன்னி பொண்ணு தானே வந்து எடுக்கணுங்க. நாங்கள் யாருமே இத்தனை பேர் இருக்கிறோம் யாரும் சொல்ல மாட்டோம். அந்த பொண்ணாக வந்துங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து இப்படி 3 ரவுண்டு வந்துங்க அந்த தீர்த்தம் தொழிற்சாத்தை எந்திரிப்பாங்க. அப்பதான் உயிர் வர ஒரு ஐதீகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ரோ வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு 5-6 மணி நேரமாகவே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தான் படுத்திருக்காங்க. சாமி ஆடி அவங்களை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல படுகாலத்தில் வச்சுருவாங்க. எந்த ஒரு அசைவுமே இல்லை. நீங்கள் பாருங்களேன், அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தான் படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு தீர்த்தம் தெளிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுங்க. அது வரைக்கும் வந்துங்க யார் என்னன்னு தெரியாதுங்க. இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த வர்ற பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, இங்க என்னென்ன சாமிலாம் இருக்கு? இங்க வந்துங்க பொன்னர், சங்கர், வீரபாகு, சாம்புக, கன்னிமாரு, பெரிய எல்லா சாமியும் இருக்குதுங்க. இதில் வந்து மெயினாக எழுப்புட்டு வந்துங்க கன்னி பொண்ணு. இப்போ பாருங்க, இப்போ இந்த வெடிச்சத்தம் கேட்குதுங்களா, இந்த முத்துப்பல்லாக்கு வந்துட்டு இருக்குதுங்க. தீர்த்தம் வரும். முத்துப்பல்லாக்கில் தீர்த்தம் வருங்க. அந்த தீர்த்தம் மறையில் வந்துங்க இன்னும் நிறைய படுகள் உழுகுங்க. இன்னும் உழுகுங்க. இன்னும் நிறைய கன்னிமார்கள் வந்து ஆடுவாங்க. நிறைய படுகள் விழுங்க. இந்த சுற்றி வர்றக்குள்ளேங்க இன்னும் நிறைய படுகள் விழுங்க. ஓகே, இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னர் சங்கர் கதையை மையப்படுத்தி இந்த விழா எடுக்கிறாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விழா. அந்த கொங்கு நாட்டிலேருந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க. திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டத்திலேருந்து நிறைய பக்தர்கள் வந்து கலந்துப்பாங்க. எல்லாமே நள்ளிரவில் தான் நடக்கும். அதாவது 10 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரையுமே இந்த விழா நடக்குங்க.